ஆதவர்ஜுனன் சேலஞ்ச் எல்லாம் பண்றீங்க, சரி ஓகே. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திருப்பி எலெக்ஷன் வந்து கண்டெஸ்ட் பண்றதுக்கு அப்போ ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்கள் என்ன பைத்தியக்காரங்களா? அவ்வளவு உங்களுக்கு அக்கறை இருந்தா பெரம்பூர் தொகுதியில விஜய் அங்கிள் இருக்காருல்ல, விஜய் அங்கிள், அவரை ராஜினாமா பண்ண சொல்லுங்க. இல்ல நீங்க ராஜினாமா பண்ணுங்க. வில்லிவாக்கம் தொகுதியில எங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து யார் கை நீட்டி ஒரு கடை கோடி தொண்டரை நிக்க வைப்பாரு, முடிஞ்சா ஜெயிச்சு காட்டுங்க. நீங்க தானே ஆளுங்கட்சியில இருக்கீங்க, நாங்க எங்க ராஜினாமா பண்ணோம்? நீ போலீஸ பார்த்தா ஊரை விட்டு போன நாய் தானே நீ எல்லாம் வந்து வசனம் பேசுனீரா பொட்ட பையில ஆம்பளைனா நீ போலீஸ வந்து ஃபேஸ் பண்ணிருக்கா. அது கரெக்ட் தான். உன் அண்ணனடா போலீஸ் வந்தா பாத்ரூம் பண்ணிடுறாரு, உன் கட்சியில இருக்கிற ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் வர்றான், அப்புறம் இன்னும் வேற தனியா சொல்லணுமா? ஒத்தனை கூட தைரியம் இல்லையா போலீஸ ஃபேஸ் பண்றதுக்கு? அப்புறம் விஜய் அங்கிளா, டேய் கிணட்டு பையில உனக்கே கண்ணு தெரியாத கண்ணாடி போட்டு சுத்தி நீர, இன்னும் கொஞ்சம் காலம் போச்சுன்னா நீயே வந்து சேர்த்துருவ. அப்புறம் உன் அண்ணன் உதயநிதி தான் வந்து உன் வீட்டுல உன் பொண்டாடி தண்ணி ஒண்ணும் காவிரி தண்ணியா சொன்ன, நீ வேற தப்பு நினைக்காத. எலெக்ஷன்லாம் பிரச்சனைலாம் உங்க தலைவரை குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டதை மறந்துட்டீங்களா? அப்பனவர் பேசுறதுக்கே வந்து அவுட்டு. இன்னும் எல்லா தொகுதிக்கும் வந்திருந்தா சீமான் கூட சேர்த்து நீங்களும் முட்டை தான் வாங்கி போயிருப்பீங்க போல. அப்புறம் டே டேரக் அண்ணா பிசிறா நீங்களா, நான் தான் பெரிய ஆளு, எனக்கு இருக்கு 1.5 முழத்துல தோளு அப்படின்னு ஆடாதீங்க ராசா. அமைதியா இருங்க, நல்லதே நடக்கும்.